போன்றவர்களே எல்லாருக்கும் வணக்கம். என் மாம்ச பேரு மாணிக்கம். அவன் விட்டா இனிக்கும். எது டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க? என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டே? அது வந்து மாம்சே நீ சுட்டா அதாவது தோசை சுட்டா இனிக்குன்னு சொல்ல வந்த மாமுசு. ஆமா நீ என்ன பண்ற? அதுவாடா சுஞ்சனே, நான் பண்றது ஒரு யோகாசனம். அத நான் உனக்கு சொல்லி தரேன் அப்புறமா. நீ இத கத்துக்கோ. பயங்கரம் பண்ணலாம். ஓ யோகாசனம் வேற தெரியுமா? ஏதே யோகாசனமா? நீ சொல்றது நம்பற மாதிரி இல்ல மாம்சே. ஏதோ கைய இப்படி பண்ற. இதுக்கு பேர்லாம் யோகாசனம் இல்ல. நீ சின்ன பையன்டா சுஞ்சனே, உனக்கு அதனால தான் தெரியல. நீ சின்ன பையனா இருக்கல, அதனால உன்னை யாரோ ஏமாத்திக்கிறாங்க. இல்ல மாம்சே, சின்ன பையன்றதுனால என்ன யாரோ ஏமாத்துற மாதிரி தெரியல. இவ்வளவு பெருசு வந்தோம் உன்கிட்ட யாரோ இது யோகாசனம் சொல்லி உன்னை ஏமாத்திக்கிறாங்க. போடாடே, என் மாஸ்டர் எனக்கு கரெக்ட்டா தான் சொல்லி கொடுத்தாரு. அந்த மாஸ்டர் வந்து பெரிய மாஸ்டர். எப்படி மாம்சு? எப்படி பெரிய சைஸ் பரோட்டா போடலாம் சொல்லுவாரா இல்ல வேற ஏதாச்சா? எனக்கு தெரிஞ்சி இந்த மாதிரி யோகாசனம் பண்ணி நான் யாரையுமே பார்த்தது இல்ல. யோகா மேட் மட்டும் தான் இருக்கு தவிர யோகா அகாடமி. அது வந்து இப்ப பாரு நான் எப்படி பண்றேன்ட்டு. என்ன பார்த்து கத்துக்கோடா சுஞ்சானே. இந்த மாதிரி யோகாவை யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால இப்ப நான் பண்றத பார்த்து கத்துக்கோ, சரியா? இதுக்கு இவன் தான் கரெக்டா இருப்பான். என் கிட்ட இருந்து ரொம்ப வருஷமா வேலை செய்யறதுல இவனும் ஒருத்தன். பல வருஷமா எனக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கறதுல ரொம்ப நம்பிக்கையானவனும் கூட. இவன் தான் இந்த விஷயத்துக்கு கரெக்டா இருப்பான். என் கிட்ட இருந்து இத எப்படியோ திருடிட்டு போயிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து இந்த கார்ஸ் எல்லாம் நான் கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு கரெக்டான ஆள் இவன் தான். இவனை மிஞ்ச இங்க யாரும் இல்ல. இவனுக்கு சரியான ஆள் யாருமே இல்ல. எப்படா நம்ம யோகாசனம்? யார் இது வர்றது? ஓய் யாராவது? சிமியானே, நீ என்ன பண்றீங்க? நான் தான் உன் கிட்ட வேலையை விட்டு நின்னு பல மாசம் ஆச்சு. எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? எனக்கு நீ ஒரு விஷயம் பண்ணி தரணும். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நீ தான் பண்ணி தரணும். உன்னாலதான் முடியும். இவன் வந்தாலே ஏதாச்சும் வில்லங்கமா இல்ல வருவான். இவனை நம்பி இறங்கலாமா? என்ன விஷயம்? அது வந்து என் கிட்ட இருந்து 3 வண்டியை திருடிட்டு போயிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து நீ திருடிட்டு வரணும். அதுக்கு யார புடிச்சீங்க பாருங்க. போய் மாம்சா புடிவீங்க. வேற யாரனா இருந்தா போய் பாருங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அடங்க மண்டையா, கொஞ்ச நேரம் சும்மாறா. சரி வந்த விஷயத்தை சொல்லு. என்ன காரு, எங்க இருக்கு, எத்தனை காரு? சொல்றேன். மொத்தம் 3 கார். 3மே சூப்பர் கார். இந்த கார் எல்லாம் பல கோடி மதிப்பான கார்ஸ். இந்த பல லட்சம் டாலர் மதிப்பான கார்ஸ இவங்க என் கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அத நீ தான் எடுத்துட்டு வரணும். ஆனா அதுல ஒரு ஆபத்து இருக்கு. இப்போ நான் பாருங்களா, ஆபத்துனா அல்வா சாப்பிடுற மாதிரி நீ மாம்சு சொல்லல. என் பேரை மாத்திக்கிறேன். ஆபத்துலாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரிடா. நீ சொல்ற, நான் பாத்துக்கிறேன். பாத்தியா இப்பதான் சொன்னேன். பாத்தீங்களா, இதான் என் மாம்சு. நான் பேசுறது எனக்கே தெரியும். என் கிட்ட இருந்து அதை எடுத்துட்டு போனவங்க எல்லாம் பெரிய ஆட்கள், பெரிய ரவுடிஸ். அதனால நீ அதை எடுக்கும் போது உனக்கு என்ன வேணா நடக்கலாம். அங்க சுத்தி நிறைய பாதுகாப்பு இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நீ எடுக்கணும். அவ்வளவுதான், உங்க காரம் வந்துருங்க. என் மாம்சு இதெல்லாம் கேட்டாலே டர் ஆயிடுவான். அதான் நைஸா நழுவு பாக்குது சாமி. இதுல 2 கார் மட்டும்தான் நீ எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஒன்னு நீ ரேம்ப் வின் பண்ணா உனக்கே அது கிடைக்கும். அதனால பத்திரம், நான் போயிட்டு வரேன், மறந்துடாத. இது நீ எடுத்து கொடுத்தா உனக்கான பணம் உனக்கு கிடைக்கும். அவன் மட்டும் தனியா பேசிட்டே போயிட்டாங்க. அடே சுஞ்சானே, என்னடா புதுசா வீட்டுக்கு ஆள் வந்தா இப்படியா கலாய்ப்ப? மண்டையில ஒட்ட போறா பல்குண்டு மண்டையா. பின்ன என்ன மாம்சே, உன்ன நம்பி உன்கிட்ட சொல்லிட்டு போறாரு சிரிப்பு காஞ்சிட்டு. எனக்கு தெரிஞ்சு இவ இதை பண்ணி முடிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவன் இது எல்லாத்தையும் கொண்டு வந்துருவான். பாக்கதடா போற. ஒரு இடம் ரேம்ப் பண்ணாங்க, இன்னொரு இடத்துல 2 இடத்துலயும் கார் தூக்கிட்டு ரேம்ப் வரும்போது உன்னையும் தூக்கிட்டு எப்படி ஜெயிக்கணும்ன்றத காட்டண்டா. வந்து இதுக்காகவே போறேன். எனக்கு காசு வரலனாலும் பரவாயில்ல, இதுக்காகவே ஜெயிச்சு அவன் கண்ணுல காமிக்கணும். அவன் என்னடா கலாய்களான்னு கலாச்சு தள்ளுறானே, அவனுக்கு ஏத்த மாதிரி இந்த அளவு ஜெயிச்சு நம்ம யாருன்றத ஜுன்சான் கிட்ட காமிக்கணும். நேரா போறோம், அந்த காரை தூக்குறோம், அதுக்கப்புறம் வந்துட்டே இருக்கிறோம். வந்துட்டேன். அவன் சொன்ன ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்தாச்சு. கிட்ட வந்துட்டோம். இந்த பில்டிங்ல தான் எடுத்து வந்து வச்சிருக்காங்களா? பாதுகாப்பு அப்படி இருக்குனாங்க. ஒருத்தனையும் காணோம். எவன்டா அவன்? எவனா இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா யோசிச்சு தான் போனோம். நம்ம மட்டும் வாயை விட்டுட்டு பக்கத்துல போய் நிறைய பேர் இருந்து போனாங்க. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ஹைட்டான இடத்துல போயிட்டு எங்க இருக்காங்க, யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்கான்றத சுத்தி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் களத்துல இறங்கணும். முதல்ல கார் எங்க இருக்குன்னு பாப்போம். ஏறு. ஹைட்டான இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கீழே நிறைய கார்ஸ் இருக்கு. வந்துட்டேன். இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கே, ஆனா இதெல்லாம் நார்மல் கார். தாருக்கு பாத்துட்டேன். ஃபைனலி அந்த காரை நம்ம பாத்துட்டோம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் கன் வச்சிருக்கானுங்களே, நம்மளும் கன் எடுத்தாதான் வேலைக்கு ஆகும். இங்க இருக்கிற ஒருத்தரையும் விட கூடாது, இல்லன்னா நம்ம கதையை முடிச்சிருவானுங்க. ஓடுறா. பாத்துறானுங்க. கீழ இருங்க. மேலே இருந்தா நம்ம கதையை முடிச்சிருவானுங்க. வரானுங்களே, வாய்க்கோ. அவ்வளவுதான், ஒருத்தன் முடிச்சிட்டான். வந்துட்டே இருக்கானுங்க சுத்தி இந்த பக்கமா. வாய்க்கடா. அவ்வளவுதான், இங்க இருக்க முடிச்சாச்சு. இன்னொருத்தன் இங்க இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. வாய்க்கோ. முடிச்சு. ஆமா
அம்மாடி ரெண்டே தேத்திட்டானே. பரவாயில்ல, நமக்கு அவ்வளவு இதெல்லாம் அவ்வளவு பெரிய அடி இல்ல. சும்மா அப்படியே எச்சு துப்பி காத்துல விட்டா சரியா போயிடும். அவ்வளவுதான், எல்லாரும் கதையும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதான். அடடடடா, காரே பயங்கரமா இருக்கே. என்ன இது ஐயா, இவ்வளவு பெரிய இதுவா? இந்த பூஸ்ட் நம்ம சொல்ல பாத்து 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 ஓவர் ஸ்பீடா இருக்கு. பாத்து கேர்ஃபுல்லா தான் ஓட்டணும் போலயே. போ 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 பறக்குது காரு. இங்க இருந்து நேரா எடுத்துட்டு போயிட்டு அடுத்த இடத்துக்கு போக வேண்டியதான். உன்னை தாண்டவும் விட மாட்டேன், என்ன ஜெயிக்கவும் விட மாட்டேன். மொட்டை பையன் கெட்ட பையன் உங்களுக்கு தெரியாதா? கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. ஆனா நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுக்கு மொட்டை கிடையாது சொட்டைன்னு சொன்னாங்க. முடி கொண்டதுனால நீங்க மொட்டைஸ்ட் ஊரை ஏமாத்துறீங்கன்னு சொன்னாங்களே அங்குள். அடே, அவனுக்கு மொட்டையா சொட்டையான்றதா இப்ப முக்கியம். அவன் ஜெயிச்சுருவான் போலடா. விட்டு அங்க போற போயினே இருக்கான்டா அவன். டேய் மண்டையா கொஞ்ச நேரம் நில்றா. என் பின்னாடி ஒரு மண்டை இருக்கான்னு பார்த்தா முன்னாடி ஒரு மண்டையா போயிட்டே இருக்கானே. நான் ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவன்டா. என்கிட்ட எல்லாருமே தோக்கறதுக்காக பிறந்தவங்க. அரே மாம்சு, ஆளு ரொம்ப பஞ்சர் லாக் பேசுறா போல. கொஞ்சம் பஞ்சர் ஆகி விடு. இந்த மாதிரி பஞ்சர் லாக் பேசுறீங்க, பக்கத்துல வந்து பஞ்சர் ஆகி விடுறோம். முடிஞ்சா வந்து ஜெயிச்சுட்டு அப்புறம் பேசுங்க. என்ன யாராலையும் தொட கூட முடியாது. ஒழுங்கா குளிச்சிருக்க மாட்டீங்க. கிட்ட வந்தாலே கேட்டனா தாச்சிருவோம். அதனால உங்களை யாரும் தொடர்ந்து யோசிச்சிருப்பாங்க. குளிங்க அங்கிள். நீ இத ஜெயிச்சாதான் உனக்கு அந்த காரு கிடைக்கும், மறந்துடாத. அடே சுன்சான், நம்ம இதுல ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சாதான் நமக்கு அந்த கார் கிடைக்கும். ஆல்ரெடி ஒன்னு எடுத்துட்டேன். நீ சொன்ன மாதிரி இதுல நான் யாருன்னு உனக்கு ப்ரூஃப் பண்ணி ஆகணும். என்ன இது வரைக்கும் யாருமே ஜெயிச்சதா சரித்திரமே இல்லடா. அதனால சரித்திரத்தை படைக்க எவனாலையும் முடியாது. என் மாம்சே கிட்டே சவாலா? மாம்சே, நீ யாருன்னு காட்டு. வந்துட்டேன். என்ன உன்னால முந்த கூட முடியல, பார்த்தல என்கிட்ட. அடே மாம்சே, ஒழுங்கா ஓட்றா வண்டிய. பாறா அவன் எப்படி ஓட்றான்னு பார்த்து கத்து விட. கிளாஸ் போடா அவங்கிட்ட. அண்ணா கிளாஸ் உண்மை கத்து விடணும் இவனை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. நான் கத்து கொடுத்தா நான் இப்படி ஜெயிக்கிறது அதெல்லாம் முடியாது. அடே, நீ என்னடா அவங்கிட்ட போய் கிளாஸ் போய் சொல்லிட்டு இருக்க? இருடா, நம்ம அவங்கிட்ட ஜெயிக்கணும்டா. இதெல்லாம் பாறை கல்லு அது இதுன்னு வருது. உடாத மாம்சே, போ 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 அடிச்சு தூக்கு. டேய், நேத்து நீ தேங்காய் பால் தானே குடிச்ச. எனக்கு நல்லா தெரியுது உனக்கு திறமை இருக்கு. என்ன மாம்சே அவரே, நீ தேங்காய் பால் குடிச்சியா ஆவின் பால் குடிச்சியா மாட்டு பால் குடிச்சியான்னு கேக்குறாரு. எனக்கு என்னமோ நான் போடுற ஸ்ட்ராட்டஜி தப்புன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கேன். அவன் அது மூலியமா வந்துட்டே இருக்கான். அடே மொட்டையா, இதே இப்பதான் கண்டுபிடியா? உன்னை வச்சுதானே நான் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். நீ அடிச்சு தூக்கி போயிட்டாரு, நான் ஈஸியா வந்துடுறேன். நீ என்ன ட்ரை பண்ணாலும் என்ன தாண்டாதான் உன்னால ஜெயிக்க முடியும். அந்த காரை உனக்கு கிடைக்க விட மாட்டேன். நீ என்னடா எங்களை ஜெயிக்க விடுறது? நான் உன்னை தூக்கி அடிச்சுட்டு நானே ஜெயிக்கிறேன்டா. அத நில்றா மொட்டை. 6 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய கோழி 6 மணிக்கு எந்திரிக்கலையா? 7 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய கோழி 7 மணிக்கு எந்திரிக்கவே இல்லையா? அந்த மாதிரி இருக்குல்ல நீ சொல்றது. என்ன நீங்க காமெடி பண்றீங்க? வண்டி ஓட தேவை பிரேக். இப்போ நீங்க சொன்னீங்களே, இதுக்கு பேரு ஜோக்கா. இவன் என்ன அங்க இருந்து என்ன முந்தறதுக்கு என்ன முட்டிக்கிட்டு கிட்ட வந்துட்டே இருக்கான். ஒரு மொட்டை அடிச்சவன் மொட்டை மாடியில போய் நின்னா அவன மொட்டைன்னு சொல்ல மாட்டாங்க. அவன் கீழ நின்னால அவன் மொட்டையன்னா. அடே, என்ன பேசுறீங்க நீங்க? பேசுறதுன்னா நீ எனக்கே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சம்பந்தம் பேசிட்டு இருக்கீங்கடா. சபதல பாடவும் செய்வேன். ஆமாடா சுச்சானே, நீ என்ன பேசுன? இப்ப நீ என்ன சொன்ன? எனக்கே ஒண்ணும் புரியல. மொட்டை மாடியில போய் மொட்டையை ஒருத்தனா அவன் மொட்டை மாடியில என்ன சொன்ன? ஒண்ணுமே புரியலையே. வாங்கடா தாண்டுங்க. அது வந்து மாமசோ ஃப்ளோல வந்துச்சு. அத கண்டுக்க கூடாது சரியா? அப்படியே கண்டுக்க மாதிரி விட்டுறணும். நானும் கண்டுக்காத மாதிரி விட்டுறணும். எப்படி காட்டா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இதே மாதிரியே நான் போயிட்டு இருந்தா கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். எனக்கு தான் அந்த காரு. கடையில விக்கிற மோரே உங்களுக்கு கிடைக்காத அந்த காரு. வண்டிய முறுக்கி பாரு. ஐ அடிச்சு தூக்கி போறான் மோர் மாம்சே. நீ என்ன சொன்னாலும் நான் தான் ஜெயிக்க போறேன். உங்களுக்கு அந்த காரு கிடைக்க வாய்ப்பே இல்ல. நான் விடவே மாட்டேன். நம்ம தான் எப்பவுமே நம்ம தான். உடாத மாம்சே. அவன் தடுமாறான் பாரு. அவன் அடிச்சு தூக்கு உடாத. என்ன ஆச்சு தூக்க பிளான் போறீங்களா? போச்சு. டேய் மொட்டை, அவசரப்பட்டு போயிட்டானே. ஏன்டா இப்படி பண்ண? கொஞ்ச நேரம் போட்டிக்கு வருவான்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா போய் ஊன்ட்டான். நல்ல வேலை, நமக்கு எதுவும் குறுக்க இடைஞ்சல் இல்லாம இப்ப நம்ம கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இங்க இருந்து போய் ஒரு ஜம்ப போட்டா நமக்கு அந்த கார் கிடைச்சிரும். போ மாம்சே. ஏத்து. நீ வண்டிய மேல ஏத்தி. போ பறந்து போ. வந்துட்டோம். இந்த ரெண்டாவது காரையும் ஜெயிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு கார் மட்டும் எடுத்தா நம்ம 3 காரையும் கலெக்ட் பண்ணிடுவோம். எடுத்துட்டோம். அடடடடா, இதுவும் பயங்கரமா இருக்கே. டேய், நான் இவ்வளவு பவர் இருக்கு. லைட்டா கொடுத்ததுக்கு இந்த சுத்துறா சுன்சானே. அங்க இருந்து உனக்கு மோட்டிவேட் பண்ணி கூட்டிட்டு வந்து என்ன இப்படி வண்டியில உட்கார விட்டு நீ மட்டும் ஒரு பக்கம் சுத்துறிய மாம்சோ. என்னையும் கூட்டி போனா நல்லா இருக்கும்ல. நம்ம இப்போ ரெண்டாவது காரையும் எடுத்தாச்சு. இன்னும் ஒண்ணுதான். அதையும் போய் எடுத்துட்டா முடிஞ்சது. வெற்றிகரமா 2 காரை எடுத்தாச்சு. இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. அத மட்டும் எடுத்துட்டா ஃபைனலி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த இடமும் இங்க தான் இருக்கு. நான் வந்துட்டேன். கார் எங்க இருக்கு? இந்த இடம் தான சொன்னாங்க. எங்க ஏய், செடி மார்ச்சிட்டு இருக்குங்க. பாத்துட்டேன். அடடடடா, இவ்ளோ செக்யூரிட்டி போட்டுருக்காங்களே. இதெல்லாம் தாண்டி நான் போனேனா கண்டிப்பா நமக்கு ஒரு குறுக்கு வழி வேணும். அந்த குறுக்கு வழி உள்ள பூந்து அதுக்கப்புறமேட்டு தான் இந்த சந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். சந்தில பூரப்பா வந்துட்டேன். அவ்வளவுதான் உள்ள வந்தாச்சு. நம்மள யாரும் பார்க்கவில்லை. ஒருத்தர் மட்டும் இருந்தாரு, லைட்டா தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் கண்ணுல நான் எதுவும் படல, அதனால ஈஸியா உள்ள வந்துட்டேன். வந்தாச்சு. மேல ஏறத தவிர நமக்கு வேற வழி இல்ல. மேல ஏறி உள்ள இருக்கிற எல்லாரையும் அடிச்சு, உள்ள இருக்கிற அடிச்சு பறக்க விடுற எல்லாரையும் அடிச்சு காதுல பறக்க விடுறேன் இன்னைக்கு. வந்துட்டேன். எங்களா இருக்கீங்க டேய்? ஓட விடுறேன்டா உங்க எல்லாரையும். நாக பாம்பு டெக்னிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ வரேன் பாரு. அப்படியே கொஞ்சமா நல்ல பாம்பு மாதிரி நோந்து வந்து. எத்தனை பேர் இருக்காங்க? இம்புட்டு பேர் இருக்கீங்களா? ஒருத்தன் விடாம எல்லாரையும் தூக்குறேன்டா. ஃபைனலி காரை எடுக்க போறோம். வந்தாச்சு. எடுத்துரு எடுத்தாச்சு நண்பர்களே. இந்த காரும் பயங்கரமா இருக்கே. தப்பிச்சிரு வந்துட்டா. இட்ஸ் ஆமாடி. ஃபைனலி எடுத்தாச்சு. வெற்றிகரமாக 3 எடுத்துட்டோம். சிமியான் சொன்ன மாதிரி 3 காரையும் எடுத்தாச்சு. இதை எடுத்துட்டு போனா 3 கம்ப்ளீட்டட். போயிட்டு கொடுத்து காசை வாங்குறோம். ஏலே ஜுன்சானே, என்னடா சொன்ன? என்னால வண்டி தூக்க முடியாதுன்னியா? பார்த்தல, நீ குரல் கொடுத்ததுக்கே இப்படி ஆகுதுன்னா நான் குரல் கொடுத்தா ஒரு நாளைக்கு 100 ட்ரெயின் வருது, 10 ட்ரெயின் வருது. ஒரு நாளைக்கு 100 ட்ரெயின் வந்தான்னா 10 ட்ரெயின் வந்தான்னா மாம்சே தப்பா சொல்லாத. டயலாக் தெரியலனா விட்டுறணும். அதை விட்டு இப்படி தப்பா பேச கூடாது, சரியா? என்னால நம்ப முடியல. இவ்ளோ சீக்கிரம் அவ இதை எடுத்துட்டு வந்திருப்பானா? என்னாலே இது நம்ப முடியல. இவன் இவ்ளோ திறமைக்காரனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வா சிமியானே, இறங்க. பாத்துக்கோ. இதானே நீ சொன்ன காரு? இங்க இருக்குது காரு. குடிக்க தேவை மோரு. கிட்ட போய் பாரு. நோட் பண்ணுங்கப்பா. என்னோட கார் எல்லாம் எனக்கு திரும்ப வந்துருச்சு. இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. இந்தா உனக்கு நான் கொடுக்க நினைச்ச பணம். நான் கைமாறு செய்ய போறேன்னு தெரியலையா? டேய், என்னடா இப்படி பேசுற? எட்ரா அந்த டப்பாவை தோற. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். மாம்சே உன்னை கலாச்சன்ட்டு சும்மா நம்மள கண்டுக்க மூட்றாத. உன்னை நான் கலாய்க்காம வேற யார் கலாய்ப்பா சொல்லு? என்ன அவடா கலாச்ச? என்ன கலாச்சதுக்கு உனக்கு 1/4 கிலோ பவுடாவோட வாங்கி தர மாட்டேன்டா. உனக்கு ஒண்ணுமே கிடையாதுடா ஜுன்சானே. நல்லா கலாச்சு விட்டது இல்லாம இப்ப வந்து சமாதானமா படுத்துற. சமாதானமும் ஆக முடியாது, ஒண்ணும் ஆக முடியாது. வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு காசும் கிடைச்சிருச்சு. உன்னை நம்பின என்ன நீ கைவிடல, அதனால நானும் உன்னை கைவிடல. என்ன நீங்க கைவிடல கைய புடிக்கலன்னு பேசிட்டு இருக்கீங்க? மாம்சே வா போயிட்டு பேசாம ரஸ்க் எடுத்ததுல தெரியுது நீ ரிஸ்க் எடுத்தல. அதனால எனக்கு ரஸ்க் பாக்கெட் வாங்கி கொடு, நான் தொட்டு சாப்பிடுறேன். இதே மாதிரி அடுத்து ஏதாச்சும் இருந்தா சொல்றேன். உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். என்ன நம்பி நீ இருக்க. அடடா, இது ஆட்டோ பின்னாடி ஏதலாம் போலியே. உன்னை நம்பி நான் இருக்கேன், என்ன நம்பி நீ. என்னடா டயலாக் பேசுறீங்க? வீடியோ முடிங்கடா டேய். ஆமா நண்பர்களே, அவ்வளவு வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. எல்லாத்தையும் பண்றேங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அடிச்சு விட்டுருங்க. இன்னொரு சந்திக்கிறேன். பாய். ஆமா நண்பர்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் டிங்கு அடிச்சிடணும், சரியா? வட்டாமாமே.